ஒன்று எங்க தல 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 சீக்கிரம் வெளியே வா தல. சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு. டாய் கட்டதுர, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்துனிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கியும் காணா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டேய் அது குடுறா. என்ன அது? இத வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்றா மாப்ள. ஐயோ காலு, ஐயோ காலு 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 மா கால உடைச்சுட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. பேசாதடா, ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற. அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணுன்னு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதா. ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்து ஊர்ல வந்து லாரி லாரி ஆளை கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் திங்க. பேசாத நீ. என்னதல நொன்ற கால்ல போட்டானோ. எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு யாரு? ஏய், கட்டதுல அடிச்சு இல்லாம கத்திய கொடுத்து ஆள் அடிச்சு விட்டுக்காடா. ஓடுங்கடா. ஹலோ ஹலோ, அடடா உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓடவிடாம ஆக்கிட்டாங்களே. நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு கேட்க வேணாம். அட போ ஓடு. அட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. ஒரு விஷயம் நீ சொல்ல வேணாம், போ. அட வண்டியை நிறுத்துறீங்களா? ஐயோ வளைச்சு வளைச்சு வரானே. மறைச்சிட்டாயா மறைச்சிட்டாயா. ஹலோ, போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது, எனக்கு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஏப்பா அங்க காலை ஒடிச்சு விடலாம் பத்தாதா? நீ வீட்டுக்கு வேற வந்து அடிக்கணுமா? லூசு. லூசா? ஆமாயா, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். இங்க பாருடா, ஊருக்கு புதுசாமுல்ல, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. உனக்கு யார் அட்ரஸ் வேணும்? வேலாயுதம். வேலாயுதமா? அவருக்கு நீ என்ன வேணும்? நீ எது கேக்குற? நான் அவரோட பேரன். நானும் தான். இதுல யாரு முத பேரன்? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்காண்டி இங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. எப்பா உன் ஊர்ல பிரச்சனை இந்த ஊருக்கா வர்றது?
இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சரி எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல 10 உசுர உருதிரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அத உள்ள வை. சரி வண்டியில ஏறு. தம்பி என்ன? இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன ஃபாலோ பண்ணு. எறா வண்டிய. மீனாட்சி, என்னங்கய்யா? 3 நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே, நான் கூட 150 ரூபா கொடுத்து கோழி சூப்பு சாப்பிடுன்னு சொன்னேனே, இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு? ஐயா அம்மா வராங்க. அவ கிடக்குறா இடுப்பு செத்தவ. இந்த நல்ல சமயத்துல அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? ஏய்யா, தாழியில இருக்கிற பணம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தெரியுது. அம்மா ஓடாத நில்லியா. வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்டப்பந்தயமா காட்டுற ஒண்ணு. என்ன பண்ற பாரு. ஏண்டா இளநீ எடுத்து அடிக்கிறனே, விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு? என்னையா கிழவின்னு சொன்ன? ஓய், தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியலையே சிவகாமி. டேய், இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல. என்ன தைரியம் இருந்தா எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலாயுதம்? அடே, என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிர்ந்து நிக்க மாட்டா. அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதமா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே. அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, என்னங்கய்யா? அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? நீதான். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரா அவன்? இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? டேய், யாரா நீ? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகத்தை. எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்யமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி. அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு? சக்தி. என்னப்பா இது, என் ராசா. இப்படி ஏமாத்திட்டியே. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. சக்தி, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் அண்டாது. துப்பு. து, து, து. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம். அடிய பாக்கியா, இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசமே அவன போடி. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு. கண்டது கழுதியில பார்த்து கண்ணுல கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா நல்ல விதமா. நல்ல டென்ஷனா இருக்கு, போங்க போங்க. ஏன்பா சத்தி, உனக்கு எதுக்கப்பா இந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, 1 செகண்ட். எஸ். ஏய் நகர்றா. இது என்னது? ஒன்னது. யாரை கேட்டு போட்டீங்க? தம்பி சட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்த்த கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே,
இந்த ட்ரெஸ்ஸ போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஓகே என்ன? இது புள்ள. சந்தை வந்துருச்சுடி, பாத்தி இறங்குங்க. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, இங்க பாரு டிச்சா. ஏய் ராஸ்கல், ஏன்டா தட்டன? ஏன் கோவப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல, உன் ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு, சிப்பு. ஏய் விடுடி, இவனால சும்மா விட கூடாது. யார விடறதுடா, வச்சுக்க. போவாடா. மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யார் அவன்? பாருங்க எங்க இல்ல, நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? யாரா அவன்? பட்டத்தோரோட முறை பொண்ணு. அது பேக் மாட்டி இருக்கானே. ஏய், சங்கத்தை உடனே கலைக்க. இந்த பக்கம் அடி. மத்துவா ஜம்ப் பண்ணுதல. ஏன் இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா? என்ன கிட்டு வர்றாங்க? எங்க காணவன? காலை உடைச்சு வந்திருந்து இல்லையே. இன்னைக்கு அம்மாட்ட மண்டே உடைச்சிடலாம். டேய், அவனை வரலடா. எங்கடா காண? நொண்ணிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலை உடைச்சாதான்டா திருந்தும். வாடா. என்ன சொல்றாரு? என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய், மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அடியில வைக்கல பத்து வச்சீங்கன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துட போறாரு. டேய், தம்பியாடா நீ? கொலகார பாவிடா. அண்ணன் கத்தி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற. என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டி இருக்கேன்னா வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பைக்ல மறந்துடாதீங்க. ஐயோ, வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா கொஞ்சம். அண்ணே, வரும்போது குறிவரட்டி குச்சி மிட்டாயும். ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறி வெட்டி ஆக்க போறாங்க. இவளுக்கு ரொட்டி வேணுமா? அப்பதே வாடா. வேணா, இதோட நிறுத்திக்கிறோம். டேய், என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து என் கூட்டு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது? சடைய கையிடுறா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என் ட்ரெஸ் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டான் இவன். அப்படியே செஞ்சிடுங்க. அதுவும் சரிதான், செஞ்சிருவோம். வேணா, எனக்கு கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல. அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? கழுட்டுறானா? அம்மா, மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? ட்ரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக்கு நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவான். இப்போ ட்ரெஸ் வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல, இப்போ ட்ரெஸ் வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு, ட்ரெஸ்ஸோட வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. அட வாங்கண்ணே. அண்ணா நான் என்ன? இங்கதான் மூளைகளை யூஸ் நீ பண்ணணும். சொல்ற. சரி சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. ம். அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். நீங்க துணி எடுத்துட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மனக்கணக்குத்தான். நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்கள்ட்ட கொடுத்த உடனே இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி
தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு, வரும்போது ஒரு பாக்கெட்டு. சரி. வரட்டா? பத்திரண்ணே. இந்தா. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். பார்த்து போ, சத்தம் இல்லாம. செருப்ப கலட்டியா, சத்தம் கேக்குப்பியா? ஆமண்ணே ஆமண்ணே. போமா. ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியேண்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா. தம்பி என்னண்ணே? ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்னைய கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. என்னப்பா நாய் எத்துது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சா எதிரிடா, பிடிக்கடா, திருடா, எடுங்க, ஓட ஓடுங்க, வாங்க சீக்கிரமா, நீங்க புடிங்க புடிங்க புடிங்க. என் வீட்டுக்குள்ள வந்து திருடுறியா நீ? அடே ஓடா ஓடா ஓடுங்க. நம்மள திருடுங்கறாயா? பாஸ் பாஸ், யார பாசங்கறா? இத்தனை வருஷமா ஒண்ணா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலையடா. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. ஆத்தி நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க அப்ப. சொல்லவா? டேய் நில்றா. என்னத்துக்கு? இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே இப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க போடா கொய்யால. டேய் இவனை போடா. டேய் வாடா. டேய் நில்றா. முட்டி விடாதீங்க, புடிங்க. நம்மளில சக்கராங்க. டேய் ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறிய? உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஏய், இதோடா, ஏய், இதோடா, அம்மா. காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஏய் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? அட பாவிகளா, அந்த இடத்துல தொங்க விட்டு இல்லாம நாயில வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு கோபத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிரு போல் இருக்கு. ஐயா, ஏறப்பிளை மாதிரி ஆக்கி விட்டாங்களே. அண்ணே நீயா? என்ன உங்களை இப்படி தொங்க விட்டாங்க? இருங்க அவுத்து விடுறேன். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவானா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிடாத போ. அட என்னண்ணே, உங்களை மாட்டி விடணும், உங்களை காப்பாத்துறதுக்கு தூரம் வருவானா? ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்ன நம்பல? காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட கழுதைய காப்பாத்தி விட்டு போ. இப்ப முதல்ல அந்த கீழே இருக்க நாய் பையெல்லாம் விரட்டி விட்டு அண்ணனை பூ போல இறக்கடி தங்க. இது அண்ணன் இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்கப்பா. நீ ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உசிரியா போனாலும் அந்த கைப்புள்ள அடுத்த வண்டியில ஏற மாட்டான்னு சொல்லிருக்கல. உட்காருங்க, நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல? ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி. தம்பி கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. டேய் கட்டத்துறை, அங்க பாரு. என்ன வண்டி ஓட்டு, நல்லா அடிச்சு ஓட்டு. அம்மா நீங்க தானே சொன்னீங்க. இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. சாரி. என்ன சோரி? போடுறா தம்பி பிரேக்க. அம்மா இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? ஏண்டா கருவாயா,
உன்னெல்லாம் கட்டி போட்டு நம்ம எப்படா தப்பிச்ச? என்ன செயலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல. போய் பிள்ளைகளை படிக்க வைங்க, கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஏய் ஏன்? ஹலோ, அவர் மேல தப்பு இல்ல, நான் தான் பிரேக் அடிச்சேன். வேண்டாம் விட்டுரு. விடல என்னடா பண்ணுவேன்? அடிப்பேன். அட்ரா பார்க்கலாம். ஆம்பளையா இருந்தா அட்ரா பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டான்னு கட்டதர அவனை விட்டுட்டு போறான். விவரம் தெரியாம பேசாதடா. என்னத்த விவரம் தெரியாம பேசுறேன்? அவன் குத்துறது தொட்டு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. தொட்டு பாத்துட்டாலும். ஹாய் அண்ணே வாங்க போலாம். அண்ணனா? உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணே, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி வாங்க போலாம். அசிங்கம் தம்பி, உங்க ஆதரவுல அந்த பயலில நான் 2 பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ. ஆசீர்வாதம் மட்டும் என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? எவன்டாவே இந்த பயிரை நாசம் பண்றேன்? கேட்கல சொல்றேன். நான் தான்டா. இங்க நிக்கிறான கருவாயன். இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சுமாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு துப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன, எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. காலையில இருந்து கைப்புள்ளைய காணோம். குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சுக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணோம். காலை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ? ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசம் சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணன் குஞ்சி மிதிச்சு கோழி சாவுமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனாலதான் என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்ன அண்ணன், என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? அட அது இல்லப்பா. இது 2 நறுக்கி பிழிஞ்சு வெறுந்துள்ள விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேச. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குதான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணைய கட்டதுரையை நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும், எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். அண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம்யா, என் கலருக்கு 1 வருஷம், 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை, எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணன்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் இந்த ரத்தவரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏன் லட்சியம். ஓய், நான் லவ் பண்ணா அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீல, போயிட்டு இருப்போம்.
ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. டேய் டேய் டேய், என்னாச்சுடா? ஏன்டா அப்படி அழுற நீங்க? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. விடுறா விடுறா, இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு தான் செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே நம்ம தம்பிடா, கரெக்டா வந்துருச்சு வர. ஆயுசு 100. டேய், வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? டேயா ஆமாண்டா கொய்யால. நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடோ, ஆனா இன்னில இருந்து இது என் மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுற வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போகும்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி, அவனை குத்துறா பாடுறா பாடுறா பாடுறா. ஏதோ குடிக்கிறவன் ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ, தாப்பா போட முடியலையே, தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூங்க விடாதாங்கல்லாம். எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி 2 பேரும் ஏறி உட்காருங்க, அத்தாள்றேன். சபா, மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பசங்களா, இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாடுறாப்ப கடுப்பாயிட்டாரு. பசங்களா எஸ்கேப் போடாரா நீ. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா, ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா இங்க என் தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சுக்கு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கர்மத்தை செஞ்சிடலாம். அப்ப தேங்க. என்ன நீ ஆள் வருதா? அது எப்படி பறக்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட்? சுவிட்ச் அங்க போட்டா லைட் இங்க எரியும்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பண்ணாடைகளை மனுஷாவே மதிச்சுக்காத. சொல்லு. சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. தம்பி இது லவ் லெட்டர் தானே? நீங்க 1 மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டரை நான் 1 வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல. அதான் தம்பி. டேய் இத பண்றா. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் படக்கூடாது. சபாஷ். பண்றா, பாத்துக்கிட்டு இருக்க. அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா? தரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. இரு. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்க அப்பா. ஐயா என்னடா சிரிப்பு? என்ன சிரிப்பு? ஓய் டேய் அவ முடியாதுன்னு சொல்லிராதீன்னு சொல்லிட்டு போறா பாத்தியா? அது என்ன தெரியுமா? மளிகை ஜாமான் வாங்க முடியாதுன்னு சொல்லிராதீன்னு போறாடா. ஐயோ ஐயோ போட்டி, உனக்கு இவ்வளவு வயசாயும் ஆம்பளைங்களை பத்தி தெரியலையே. வா வா காட்டுறேன்.
விடுங்க தம்பி. பாட்டி அங்க பாரு எவ்வளவு ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கான். ஆமா நம்மள பார்த்த உடனே சீரியஸ் ஆயிடுவான் பாரு. விடுங்க விடுங்க தம்பி. அட ஆமா இப்ப மரத்து மேல கைய வச்சுட்டு நிப்பான் பாரு. ஆமா கைய வச்சுட்டா. அது மட்டுமா இப்ப கண்ணை கசக்குவான். இது வரைக்கும் கரெக்டா சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுவான்? வேற என்ன இப்ப தாடிய சொறிவான். என்ன செய்து இவ்ளோ கரெக்டா எப்படி சொல்ற? இந்த ஆம்பளை பசங்களை பத்தி தெரியாது. பலகாலமா இதானே பண்றாங்க. அண்ணன் இல்லாத நேரத்துல தம்பி எதையும் பார்த்து பயந்துருச்சா? என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். டீலிங்கா? யார்கிட்ட? மேல அந்த பொண்ணுங்க நிக்கறாளுங்களே. ஆமா நிக்கிறாளுங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல நின்னுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி அவளை எதுக்கு ஏமாத்தணும்? அத ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. மேல பார். பாத்தாச்சு. அந்த குண்டு காதுல குசு குசுன்றல. அட கொய்யால எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? காலங்காலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. விடுங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுல்ல அப்படின்னு அவ தானே சொன்னா. நானா சொன்னேன்? எது? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கடத்த போறேன். இது தீவிரவாதம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இடைஞ்சல யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது நீங்களா இருந்தா தம்பி நீங்க ஒரு நக்ஸலைட். அண்ணே பொண்ணை இன்னைக்கே கடத்த போறோம். மாட்டிட்டா பிரிச்சு பேனு பாத்துறாங்கப்பா. அது எப்படி கடத்துறது? நீங்க தானே. தானா? அப்ப ஒண்ணு செய்யு. 1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துறேன். சரி வா ஊத்துறேன். ஒரு நிமிஷம். என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்பதான்டா நீ அண்ணன். நல்ல மரியாதை. என்னடா பண்ற? மஜாஜி தல. ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான். மீசி அழிச்சிட்டானா? ஏண்டா அழிப்பியா 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 அழிப்பியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே. வெக்கமால? வளர மாட்டேங்குது இல்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க. போக தப்பி. சரி என்ன உடம்புல ஒரே எண்ணெய்? அதான் இல்லடா. இதுக்குதான் பொண்ணை கடத்தும் போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் மூளை. போதும். இப்ப நான் கல்யாணம் வீட்டு கிளம்புறேன். பொண்ணை கடத்தி முடிச்சதுன்னு போன் பண்ணு. புரியுதா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. நீங்க போங்க. அண்ணே தம்பி போன் பண்ண தெரியும்ல? இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா அம்மா கல்யாண பொண்ணு எங்க? பார்க்கவே இல்ல பயம்ல. இவனும் நம்மள மாதிரி வேஷம் போட்டுருக்கா. அது வேற ஒண்ணு இல்லடா. அழகுபடுத்துறதுக்காக அப்படி அப்பி இருக்கா. நம்ம சிட்டி சின்ன அவ குட்டி ஏறா பீச்ச. அல்ல 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 அல்லுங்கடா. ஹலோ. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழ போடுற. அத்தி தம்பியா பொண்ணை கடத்திட்டப்பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அவசரம். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஏய் சொம்ப, கல்யாணம் பண்ண தானே கடத்தன. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கினா மிஸ் ஆகுமா? போன வெயிட் அங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மநாட்டி. தல பொண்ணு சூப்பர் இல்ல. நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு. கொஞ்ச நாளைக்கு இங்க இரு ராஜா. இல்ல பாட்டி, மனசு சரியில்லை. அப்பா அம்மா வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏப்பா இதுகிட்ட என்னப்பா என்ன வெட்டி பச்சு பேசிக்கிட்டு? டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. ஹலோ, நீ எங்க வர? மெட்ராஸ்க்குப்பா. மெட்ராஸ்கார முறை என்ன பாக்கலையா? வந்தா கஷ்டப்படுவ. நானா? வேண்டாம். என்னை நீ கூட்டி போலேன்னு வச்சுக்க. இந்த வீட்டுல நான் தீ குளிப்பேன். என்ன என்ன சொன்ன? தீ குளிப்பேன்னு சொன்னேன். சத்தி சொல்லுங்க தாத்தா. எனக்கு ஒரு உதவி செய்ய. அவன் இஷ்டப்படியே டீ குடிக்கட்டும். என்ன புடிச்ச கஷ்டமாவது தொலையட்டும். வயசாயும் உனக்கு அந்த வில்லத்தனம் போல பாரு. வரேன் தாத்தா. கிளம்பட்டா? போய் தொலை தாத்தா. சரி பாடி. முறைக்கிற பாரு, நல்லா நம்பியார் மாதிரி. ஓய், நீ வந்தே ஆகணுமா? நான் மெட்ராஸ பார்த்தே ஆகணும். உன் விதி யாரால மாத்த முடியும்? என்ன பாத்துக்கிற எனக்கு தெரியும். வந்து பாரு. ஏப்பா நம்ம 2 பேரும் தான் ரயில் விட்ட மாதிரி இருக்கு. ஒருவேளை இறங்கல. மெட்ராஸ்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இது மெட்ராஸ் என்ன சொன்னா? பின்ன பாம்பே. ஏப்பா
ஒண்ணும் தெரியலங்கிறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. ஐயோ திருவாச்சி, ஏப்பா இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமியா? பொழுது போயிலாவே 2 பேரும் பொழக்கிறதா இந்த ஊர்ல பொழப்பு. எனக்கு ஈர கொலையில நடக்குது, வா ஊருக்கு போலாம். நீ தானே சொன்ன உன்னை பார்த்து உனக்கு தெரியும். எப்ப ஒரு பேச்சு சொல்லப்படாதா? அதுக்காண்டி உடனே கொண்டாந்து இறக்கி விட்டுறதா? ஐயா அடுத்த ட்ரெயின் எப்பங்க இருக்கு? நீ இப்ப வராதா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும். வேற வராதா? அட எப்பவாவது கூட்ஸ் வரும், அதுவும் நான் சொன்னாதான் நிக்கும். அது ஏன்? ஊருக்குள்ள கலவரம் நடந்தா ஒரே பணமா விழுகும்ல, அதுகளை அள்ளி போட்டு போகதான். எப்பா இந்த மனுஷன் சொன்ன கேட்டியா? இந்த பாருப்பா, உன்னை கையெடுத்து கும்புற ஊருக்கு போயிருப்பா. ஏங்க இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டா? ஆனா ஊனா பஸ் எரிச்சுறாங்கன்னு கவர்மெண்டே இந்த ஊருக்கு பஸ் விடுறது இல்ல. டிரான்ஸ்பர் கிடைச்சா அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. என்ன இன்னைக்கு கூட்ஸ்ல அள்ளி போட்டு போறானுங்களோ. எப்பா சக்தி, எனக்கு சக்தி பத்தாதுப்பா, வா போயிடலாம் வா. அப்ப நீ கிளம்பு. நான் மட்டும் தனியா வா, அதுக்கு நான் ஓன் கூடயே வந்துடுறேன். நில்லப்பா. ஏப்பா என்ன சொல்லு. என்ன உன் ஆளை பத்தி விசாரிக்கலாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணோம். எல்லாம் இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? அப்பாடா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் பதறி அடிச்சு ஓடியாராம் பாரு. அவன்கிட்ட கேப்போம். ஏப்பா போகாதப்பா. ஊராயாது எவனை பார்த்தாலும் கொலகார பைய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்டுற மாதிரி கைய வெட்டுறாங்க. எப்பா இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது, வா இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுரு நம்ம ஊர் மல்ல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டல, அந்த கழுதை எங்க போனா? சரி வா கோயிலுக்கு போலாம். எப்பா எங்கேயாச்சும் கூட்டி போய் என்னை பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாடி. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? அப்பா உன் ஆளு மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பாக்கலாம்ல, மேல வந்துதான் பாக்கணுமா? அது தானா வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நான் உசு புசு பாரு. தம்பி 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 இருப்பா தம்பி, தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்த என்னையே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன? நான் மட்டும் போய் என்னுடைய அறிவு திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல நீ. வேணாம் தம்பி. அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ, என்னது? அண்ணன் போட்ட கோடு. இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல? சரிங்கண்ணா. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். மனோஜவம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டேய், எந்த நாதாரி பட கல்ல எடுத்து அடிச்சது? செல்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்கடா பாக்கலாம். இந்த ஊர்ல பூசாரி முதல் கொண்டு கவாலி போயிடலாம் இருக்கேன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. தீபாவளி காட்டணும் முதல் கொண்டு தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காங்க. தம்பி காப்பாத்துமா. ஐயோ எல்லா பக்கம் வர்றாங்களே. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கடுகளவு கண்டு போட்டதுக்கான இவ்வளவு ஆயுதம். ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. ஐயோ எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. ஐயோ